இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து தேர்ட் மெத்தட். ஓகேவா? தேர்ட் மெத்தட் அதில் வந்து என்னென்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல தேர்ட் மெத்தடு. ஓகே, ஃபைண்டிங் ஹெச்சிஎஃப்பில் இந்த மெத்தட் நேம் வந்து ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். ஓகே, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட் கொஸ்டின் நான் டைரெக்டாக போகிறேன். ஒன்லி திங் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற ரூல் வந்து ஆல்வேஸ் m இஸ் கிரேட்டர் தென் n அல்லது x இஸ் கிரேட்டர் தென் y, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ சிம்பிள் கொஸ்டினில் போடுறேன். 42 and 70 ஃபைண்ட் தி HCF. ஓகேவா? ஸோ ஹவு டு டூ இன் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன், ஸ்டெப் 1 போடுறேன். ஓகே, ஸ்டெப் 1ல் வந்து ஃபஸ்ட்டு m இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் n நம்ம ரூல் படி. ஸோ இது m-ஆவும் இது n-ஆவும் வச்சுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் m அண்ட் திஸ் இஸ் n. பெரிய நம்பர் mன்றதுனால 70 minus 42, ஸோ ஆன்சர் இஸ் 28. ஸோ ஸ்டெப் 2ல் இப்போ இதில் இந்த ரெண்டு நம்பரில் எது பிக் நம்பர்னு பாருங்கள். ஒன்று 42, இன்னொன்று 28. ஸோ இதில் இது m, இது n. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எழுதணும்? ஸோ செகண்ட் ஸ்டெப் எழுதும்போது, ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் எது பெரிய நம்பரோ அது முன்னாடி. ஸோ 42 மைனஸ் அந்த n 28. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 14. இப்போ திருப்பியும் m அண்ட் n, இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். ஓகே, இப்போ ஸ்டெப் 3 போட போகிறோம். ஓகேவா? ஸோ 28 மைனஸ் 14, ஸோ ஆன்சர் இஸ் 14. ஓகேவா? இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் m மைனஸ் n. ஸோ 14, இது m, இது n, போத் ஆர் சேம். ஆன்சர் நம்மளுக்கு 0 வரணும். ஸோ 0. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஃபைனல் HCF வேல்யூ எவ்வளோ? 14. சாரி, சர்க்கிள் இந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, ஸோ 14 மைனஸ் 14, ஸோ யுவர் HCF இஸ் 14. ஓகேவா? ஸோ HCF ஃபார் 42 and 70 is 14. ஓகே, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாமா? I'll do for a simple method again. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து 56 and I think 12. ஓகே, இது ரெண்டுக்கும் HCF பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் this is m and this is n. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெப் 1 வந்து 56 மைனஸ் 12, ஸோ ஆன்சர் இஸ் 44. செகண்ட் ஸ்டெப், ஸோ இது சின்ன நம்பராக இருக்குது. எப்பயுமே நம்மளுக்கு பெரிய நம்பர் தான் வரணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இங்கே இது m. ஓகே, ஸோ 44 மைனஸ் ஆல்வேஸ் m is greater than n. இந்த ரூலை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே m வந்து 44 எடுத்தேன், 12. ஸோ 44ல் 12 போனால் 32. Again this will become m, this will become n. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் 32 minus 12 is 20. ஓகே, இப்போ எது பெரிய நம்பர்னு பாருங்கள். இங்கே ஃபோர்த் ஸ்டெப் போடுறேன். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் போடும்போது ஸோ 20 மைனஸ் 12 8. ஃபிஃப்த் ஸ்டெப்பு இந்த 12 தான் பெருசு. ஸோ 12 மைனஸ் 8 இஸ் 4. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது 8 மைனஸ் 4 இஸ் 4 அண்ட் லாஸ்ட் ஒன் 4 மைனஸ் 4 இஸ் 0. ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது, இதில் இது m-ஆக இருக்கும், இது n. ஏன்னா m பெரிய நம்பர். அதுலேயே இதுலேயும் இது m, இது n. ஓகேவா? கண்டினியூ பண்ணும்போது இது m, இது n. ஓகேவா? லாஸ்ட்டு ரெண்டுமே 0. ஸோ யுவர் HCF இஸ் 4. ஓகேவா? அதான் ஆன்சர் இதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு பெரிய நம்பர் கொஸ்டின் போடுவோம் நம்ம. ஓகே, ஸோ இட் ஃபைண்ட் HCF for 1014
and 654. Okay, so first step. Okay, so 1014, this will become m, this will become n. Okay, minus 654. So 654 pota 360. Okay, second step. So 654 minus 360 is 294. Third step, this will become m n. So 360 minus 294. So it is 66. இப்போ எது பெருசுதில் 294 தான் பெரிய நம்பர். ஸோ 294 minus 66 is 162. Again 162 minus 66 is 96. இப்போ இது m ஆயிடும், இது n ஆயிடும். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப்பில் 96 minus 66 30. Okay, seventh step. So 66 minus 30 is 36. 8. இது பெருசாக போயிட்டே இருக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 36 minus 30. Okay, so this is not 6. 30 is 6. Finally 7th step, 8th, 9th step. Okay, 30 minus இதுதான் m ஆகும். ஓகே, இது n ஆகிடும். ஸோ minus 6 is 24. Now 10th, 24 minus 6 is 18. 11th one, இது m ஆகும். கரெக்டாக? ஸோ 18 minus 6 is 12. Now 12th step, 12 minus 6 is 6. 13th, 6 minus 6 is 0. Okay, 13 steps included. ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆன்சரு எப்போ முடிக்கணும்னா m minus n or m is equal to n, ரெண்டும் ஒரே நம்பரில் வரணும் உங்களுக்கு. ஓகேவா? இது m, இது n, ரெண்டும் சேமாக இருக்கிற நம்பர். அப்போ அதோட வந்து ஆன்சர் 0 வரும். ஸோ யுவர் HCF வேல்யூ என்னதுங்க இஸ் 6. ஸோ HCF ஃபார் 1014 and 654 is 6. Okay, இதான் repeated subtraction. Remember always m is greater than n. எப்படி இருந்தாலும் மாற்றி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும் until answer become 0. ஓகேவா? Thank you.